மகநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். நம்ம விஜய் காவேரி ஒரு வழியாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. இந்த சாரதாவோட தொல்லை தான் தாங்க முடிய மாட்டேங்குது. யாராவது அவங்க வாயை மூடுங்களேன்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ சாரதா வந்துட்டு கண்டிப்பாக விஜய் காவேரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அண்ட் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் ரொம்ப வருத்தப்பட்டு காவேரி கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. ஏன் காவேரி என்கிட்ட இந்த ப்ரெக்னென்சி விஷயத்தை மறைச்சா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன். உனக்கு ஆசையாகவே இல்லையா? நீ ப்ரெக்னென்சி வந்துட்டு கிட்டில் செக் பண்ணும்போது என்கிட்ட முதல்ல சொல்லணும், என்கிட்ட சொல்லி என்னோட கண்ணில் அந்த சந்தோஷத்தை பார்க்கணுன்னு உனக்கு தோணவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் அப்படி தாங்க நினச்சேன். அதெல்லாம் பிளான் பண்ணி தான் உங்களை கோவிலுக்கும் வர சொன்னேன். பட் ஏதேதோ நம்மளுக்குள்ளே நடந்துருச்சு. பட் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் உங்ககிட்ட என்னோட ப்ரெக்னென்சி விஷயத்த சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதனால் என்ன ஒரு 1 மந்த்து தானே வேஸ்ட் ஆச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. இனி இருக்கிற 9 மாதமும் உன்னை எப்படி தங்கத்தட்டில் வச்சு தாங்குறேன்னு பாரு. ஆமாம் சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? நீயாவா வந்து என்கிட்ட ப்ரெக்னென்சி விஷயத்த சொல்லியிருந்தேன்னா எப்படி சொல்லியிருப்பேன்? என்கிட்ட சொல்லிக்காமியே அப்படின்ற மாதிரி விஜய் காவேரி கிட்ட கேட்க, உடனே காவேரி வெக்கப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நான் அப்படிலாம் ஒன்றும் வந்துட்டு வெக்கப்படுற மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டேன். கேஷுவலாக வந்து இந்த மாதிரி ப்ரெக்னென்சி கிட்ட காமிச்சிருப்பேன். அந்த கிட்ட பார்த்ததுமே உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அடியே ஆர்வக்கோளாறு, ரொமான்ஸுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லையாடி இப்படி ஆடி சொல்லுவாங்க. ஒரு சிலர்லாம் டிவியில் பார்த்துருக்கேன்ல, படத்துலலாம் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லும்போது அழகாக வெக்கப்பட்டுட்டு ரொமான்டிக்காக வந்து அந்த கிட்ட காமிப்பாங்க. உடனே அந்த ஹீரோ அவங்கள தூக்கி கொண்டாடுவாங்க, தூக்கி 2 சுற்று சுற்றுவாங்க அண்ட் எல்லாருக்கும் போய் ஸ்வீட் கொடுப்பாங்க. உடனே வந்துட்டு அந்த ஹீரோயினை தாங்குன்னு தாங்குவாங்க. இதெல்லாம் பார்த்து நான் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். சரி, அதை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டியே. சரி பரவாயில்ல, அதனால் என்ன, இனிமேல் பாரு ஐயாவோட பர்ஃபார்மன்ஸை மட்டும் அப்படின்னு சொல்ல, உடனே காவேரி சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்கட்டுங்க, பட் வீட்டில் சொல்கிறத நினச்சா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அம்மா இதை எப்படி எடுத்துப்பாங்களோ தெரியல அப்படின்ற மாதிரி காவேரி விஜய் கிட்ட சொல்ல, விஜய்க்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். இதுக்கு மேலே என்னடி அம்மா சொல்லுவாங்க அக்கா சொல்லுவாங்கன்னு இருக்க, ஏன் பொண்டாட்டி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஏன் குழந்தை உன் வயிற்றில் வளருது, இதுக்கு மேலே யாராவது ஏதாவது சொன்னாங்க இன்னொரு முகத்தை காட்ட வேண்டியது வரும். விஜய் பற்றி யாருக்கும் சரியாக தெரியல. விஜய் வந்து உனக்காக மட்டும் தாண்டி இவ்வளோ தாழ்ந்து போயிட்டுருக்கேன். நான் எப்படி இருந்தவன் தெரியுமா? அவ்வளோ ஆட்டிடியூடாக இருந்தாலும் என்னை நீ அப்படியே மாற்றிருக்க காவேரி. பட் திரும்பியும் வந்துட்டு என்னோட மருமுகத்தை வந்துட்டு யாருக்கும் காமிச்சிட வேணான்னு பார்க்குறேன். எனக்கு பின்னாடி இன்னொரு பேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி நக்கலாக சிரிப்பாங்க. எதுக்கடி இப்போ சிரிக்கிறேன், நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க, இல்லை கொஞ்சம் ஓவராக தான் பேசுகிறீங்க, எனக்கு சிரிப்பு தான் வருது. இன்னொரு முகம் வேறு இருக்கா ஐயாவுக்கு, எனக்கு காட்டுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அப்படியே காவேரி வந்துட்டு விஜய் ஹக் பண்ணுவாங்க. விஜய் வந்துட்டு ஹக் பண்ணி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுவாங்க. உடனே விஜய் சொல்லுவார், இனி எக்காரணத்து கொண்டு ஒரு செகண்ட் கூட என் லைஃப்பில் நான் உன்னை விட்டு இருக்க மாட்டேன் காவேரி. அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா நான் இந்த உலகத்தில் இல்லைன்னு தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க விஜய் அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்லுவாங்க. நான் நிஜமாக தான் சொல்கிறேன் காவேரி, நீ எழுதி வச்சுக்கோ. இனிமேல் நீ என்னை விட்டு ஒரு செகண்ட் கூட பிரியக்கூடாது. நீயும் என் குழந்தையும் தான் எனக்கு லைஃப்பில் எல்லாமே. இதை விட எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுக்கு மேலே யாராவது நம்மளை பிரிக்கணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க நெக்ஸ்ட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுறதை பற்றி டாக்டர்கிட்ட கேட்க போயிடுவார். உடனே காவேரி ரொம்ப பயப்படுவாங்க. இவர் என்ன இப்படிலாம் சொல்கிறாரு, கண்டிப்பாக அம்மா வீட்டில் பிரச்சனை தான் ஆகும், அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல, இவர் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல, எக்குத்தப்பா இவர் அம்மா கிட்ட ஏதாவது பேசி பிரச்சனையை பெருசு பண்ணிடுவாரானு தெரியல, இப்போதைக்கு நம்மளே வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும், இவர் வந்து இன்வால்வ் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி காவேரி பிளான் பண்ணிகிட்ருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு விஜயும் காவேரியும் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டு வீடியோவெல்லாம் போட்டு விட்ருவாங்க. அண்ட் அதே நியூஸ் சேனல்லையுமே சொல்லுவாங்க, காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதாவும் விஜய் வந்துட்டு காவேரிக்கு வந்து செக்கப்பு கூட்டிகிட்டு போகிறதா கண்ணா பின்னான்னு வந்துட்டு நியூஸில் வந்துட்டு சொல்லிடுவாங்க. அது எல்லாருமே வந்துட்டு கங்கா, குமரன், அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே, சாரதா, சாந்தி முதல் கொண்டு எல்லாருமே பார்த்துருவாங்க. உடனே சாந்தி கத்த ஆரம்பிச்சிருவாங்க, என்ன ஒரு அநியாயமாக இருக்குது, நம்ம புள்ள வந்துட்டு மாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு ஊர் உலகம் ஃபுல்லாக இப்படி டிவி போட்டியிலலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னடி பண்ணி வச்சுருக்கீங்க, இதுக்காக கொடைக்கானலேருந்து அம்மாவும் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு சென்னைக்கு கிளம்பி வந்தீங்களா, அசிங்கமாக இல்லையா உங்களுக்கெல்லாம், ஏண்டா குமரா இதெல்லாம் நீ ஒரு ஆம்பளை பையனாக இருந்து கேட்க மாட்டியா, என்னடா நம்ம குடும்பத்தையும் நம்ம குடும்பத்தில் இருக்க ஆளுங்களையும் இப்படி போட்டு நாரடிச்சிட்டு இருக்காங்க, காவேரியோட பேரை கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க, மாசமாக இருக்கான்லாம் சொல்கிறாங்களே, அப்படி இப்படி ஏதாவது இருக்குமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே சாரதா சொல்லுவாங்க, என்னத்தை கொஞ்சம் கூட வந்துட்டு கூறு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க மதனி, காவேரியை அந்த பையனே பிடிக்கல, அவனே வேணான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கா, அவங்க 2 பேத்துக்குள்ளே எந்த ஒரு உறவுமே இல்லை, அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக இருக்கிற காலத்துலேருந்து வந்துட்டு சும்மா வந்துட்டு ஜஸ்ட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி காவேரியும் என்கிட்ட சொல்லியிருக்கா, இப்போ போய் மாசமாக இருக்கான்னு கண்டவங்கலாம் சொன்னால் அதை நான் நம்பிடுவேனா, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை, ஒருவேளை அப்படி இருந்தாலும் அந்த கருவை கலக்கி கூட வெப்பனே தவிர அந்த பையன் கூட அவளை சேர்த்து வச்சிட மாட்டேன், இப்படி ஒரு அசிங்கம் பிடிச்ச இப்படி ஒரு அசிங்கமான ஆளு கூட என் பொண்ணு வந்து குடும்பம் நடத்தவே கூடாது, அப்படி ஒரு புருஷனே இவளுக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே கங்கா சொல்லுவாங்க, மா என்னம்மா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, அப்படிலாம் நீ பேசாதம்மா, 1000 தான் இருந்தாலும் காவேரிக்கு அவர் மேலே வந்து கொஞ்சம்
பாசமும் காதலும் இருக்குமா, அதை நம்ம புரிஞ்சுக்காம மற்றவங்களோட மனசை புரிஞ்சுக்காம இப்படிலாம் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுமா. காவேரி அப்படிலாம் வந்துட்டு நம்மளை மீறி எதுவும் பண்ணிட மாட்டா அப்படின்ன மாதிரி சொல்ல, என்னடி நேற்றுக்கு வரைக்குமே வந்துட்டு நான் கொஞ்சமாவது நல்ல ஒரு இதில் இருந்தேன் அந்த ஆள் மேலே, இப்போ நேற்றுலேருந்து நியூஸ் வந்ததில் கேட்டுலேருந்து எனக்கு சுத்தமாக இருக்கிற நம்பிக்கையே போச்சு. இன்னைக்கு காவேரிக்கும் அந்த பையனுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். அந்த வெண்ணிலானால என்னைக்குனாலும் பிரச்சனை தாண்டி. இன்றைக்கி அவங்க சேர்ந்தாலுமே நாளைக்கு அவள் வெண்ணிலா வரமாட்டான்னு என்ன நிச்சயம். வெண்ணிலாவோட தலை ஆடிக்கிட்டு இருக்கா, அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. பத்தாத குறைக்கு இந்த பசுபதி ராகினி எல்லாருமே வந்துட்டு அவளை கிளப்பி விட்டு இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு இந்த பிரச்சனை ஓயவே ஓயாது. என் புள்ள வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா? ஒரு நாள் 2 நாள் அழுகுவான் அந்த பையனை நினச்சி. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதத்தில் அவளே மனசு மாறிட்டு அடுத்த வேலையை பார்க்குறக்கு போயிடுவா. இப்போவே பார்த்து இல்லை காவேரி எப்படி இருக்கான்னு. அப்பளம் பிஸ்னஸ் பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமான்னு அவளோட நினப்பு பூரா வேறு மாதிரி தான் இருக்குது. அந்த பையனை எல்லாம் நினச்சி வருத்தப்படுறதே கிடையாது. நீங்கள் இது ஏதாவது சொல்லி குழப்பி விட்றாதீங்க. அவள் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கா, அப்படியே இருக்கட்டும். என் பொண்ணுக்குன்னு அந்த கடவுளாக பார்த்து ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாரு. அப்போ என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். இல்லைனா நாங்கள் கொடைக்கானலுக்கே போய் நாங்கள் எங்களோட ஜோலியை பார்த்துக்குறோம். உங்களுக்கும் நாங்கள் தொந்தரவாலாம் இருக்க மாட்டோம். நீ அதுக்காகலாம் இப்படிலாம் பேசாத கங்கா அப்படின்ன மாதிரி கங்கா கிட்ட ஒரு மாதிரி சடைஞ்ச மாதிரி பேச, அம்மா என்னம்மா நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? நான் காவேரிக்கு விஜய் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது, ஒரு பாசம் இருக்குது. இன்னும் வந்துட்டு அவனை புருஷனாக தான் நினச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறேன். நீ வாய்க்கு வந்த மாதிரி ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க. நீ சொல்ல வரதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறம்மா. இதுக்கும் நம்ம இதை பற்றி பேசவே வேண்டாம். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் ஃபேக்கான நியூஸாக தான் இருக்கும். அதையெல்லாம் நம்பிட்டு நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதம்மா. காவேரி நம்ம பொண்ணாக தான் இருப்பா, நம்ம பொண்ணாக நம்ம வீட்டுக்கே வந்துடுவா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்துட்டு அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் தாத்தாக்கு கால் பண்ணி காவேரி ப்ரெக்னென்சி விஷயத்த சொல்லுவார். தாத்தா காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா தாத்தா, இன்றைக்கி காவேரியை மீட் பண்ணலான்னு வந்திருந்தேன். சடனாக பார்த்தா அவள் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. நானும் வந்துட்டு பசி மயக்கம் இல்லை ஏதாவது டயர்டாக இருக்கான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து பார்த்தா இங்கே டாக்டர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணை நல்லா கவனிச்சிக்க மாட்டியான்னு கேட்டோன்னே எனக்கு ஒரு செகண்ட் வந்து தலையே சுற்றிடுச்சு தாத்தா. உலகமே ஒரு செகண்ட் நின்று வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா தாத்தா, நம்ம வீட்டுக்கு குழந்தை வரப்போகுது, நான் அப்பா ஆயிட்ட தாத்தா அப்படின்ன மாதிரி சொல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி, ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது விஜய். நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வந்துட்டு அந்த கடவுளாக பார்த்து ஒரு நல்ல வழியாக தான் விட்டுருக்காரு. இனி யாராவது ஏதாவது நம்மளை சொல்லுவாங்களான்னு பார்த்துடலாம். இனி வெண்ணிலா பிரச்சனை அடியோடு வந்துட்டு நம்ம தீர்த்தரலாம். வெண்ணிலா வந்து நீ ஏதோ துரோகம் பண்ணிட்டுதாவும், நீ தப்பு பண்ணிட்டுதாவும் எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு இருக்கால. இது மட்டும் தெரிஞ்சதுன்னா அவள் இதுக்கு மேலேயே நம்ம வீட்டில் ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டா. நான் இப்போவே போய் அந்த வெண்ணிலா கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்ல, உடனே விஜய் சொல்லுவாங்க, தாத்தா நீங்கள் இப்போதைக்கு அவசரப்பட்டு நீங்கள் எதுவும் சொல்லிட வேண்டாம். அதை வச்சு அவங்க வேறு ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. அந்த ராகினிக்கு இந்த விஷயம் தெரியாமல் தயவுசெய்து பார்த்துக்கோங்க. தப்பி தவறி கூட ராகினிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது. நாங்கள் அங்கே டைரெக்டாக வந்து வெண்ணிலா பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த ராகினியும் சேர்த்து வெண்ணிலா கூடயே கையோடு அனுப்பி விட்டுடலாம். காவேரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா, ராகினி அந்த வீட்டில் இருந்தால் நான் வரமாட்டேன், என் வயிற்றில் வளர குழந்தை வந்து பீஸ்ஃபுல்லாக வளராது, சந்தோஷமாக என்னால் இருக்க முடியாதுன்னு. ஸோ நான் டேரெக்டாக வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் பாட்டிக்கிட்ட மட்டும் சொல்லுங்கள் தாத்தா அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, உடனே தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுவார். இவ்வளோ நாள் நீ பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலனாக கிடைச்சிருக்கு தம்பி. அந்த கடவுள் நம்மளை கைவிடவே இல்லை. நீ என்றைக்குமே யாருக்குமே துரோகம் நினச்சதே கிடையாது. காவேரியும் அதே மாதிரி தான். 2 பேரும் அவ்வளோ நல்ல மனசுள்ளவங்க. உங்களை என்றைக்குமே கடவுள் கைவிடவே மாட்டார். இதே நம்பிக்கையில் நிறு தம்பி, உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். காவேரி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே எல்லா பிரச்சனையும் சரியான மாதிரி தான். காவேரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு சந்தோஷமும் வந்துச்சு. அவள் போனதுக்கப்புறம் தான் அந்த சந்தோஷத்தை கையோடு எடுத்துகிட்டும் போயிட்டா. இப்போ டபுளாக வந்துட்டு நம்மளுக்கு அந்த சந்தோஷம் வரப்போகுது. நம்ம வீடே நிறைஞ்சிருக்க போது பாரு. நீங்கள் 2 பேரும் 100 வருஷம் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். அதுதான் இந்த தாத்தா பாட்டியோட ஆசை அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட தாத்தா சொல்ல, விஜய்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சரிங்க தாத்தா, நீங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லிடுங்க, நான் உடனே வந்துட்டு காவேரியை கூட்டிகிட்டு கிளம்பி வரேன். காவேரி வீட்டுக்கு கூட இன்னும் தெரியாது தாத்தா, அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எதுக்கும் பதட்டப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம் விஜய், நான் பார்த்துக்கிறேன். நான் வேணால் வந்து சாரதா கிட்ட பேசவா, இல்லை ஃபோன் பண்ணி சொல்லவா? இதெல்லாம் பெரியவங்களாக பார்த்து பேசுகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இதை கூட புரிஞ்சுக்காமல் சாரதா வந்து கோவப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, வேண்டாம் தாத்தா, காவேரியே பேசிட்டோம், அதுதான் சரியாக இருக்கும். காவேரி பேசி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம போய் பேச முடியும். இல்லைனா மரியாதை குறைவாக அவங்க ஏதாவது உங்களை பேசிட்டாங்கன்னா என்னால் கண்டிப்பாக தாங்கிக்க முடியாது தாத்தா அப்படின்ற மாதிரி விஜய் தாத்தா கிட்ட சொல்ல, உடனே தாத்தா சொல்லுவார், இதில் என்னப்பா இருக்குது, என் பேரனுக்காக இதை கூட நான் செய்ய மாட்டேன்னா? மரியாதை என்ன மரியாதை, எனக்கு உன்னோட சந்தோஷமும் காவேரியோட சந்தோஷம் தான் தம்பி முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நீங்களாக பார்த்து ஒரு டெசிஷனுக்கு வாங்க, முடிவு எடுத்துகிட்டு என்னங்கிறது சொல்லு, நான் இங்கே எல்லாம் டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். என் மருமக வரதை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும், கொண்டாடணும். எவ்வளோ நாளைக்கு அப்புறம் என் மருமக வந்து குழந்தையோட குழந்தையோட வரப்போகிறா, அது எவ்வளோ பெருசாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போன வைப்பார். உடனே வந்துட்டு விஜயும் பிளான் பண்ணுவார், காவேரி நம்ம வீட்டுக்கு போகும்போது
பண்ணும்போது பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்கணும். நம்ம குழந்தையும் காவேரியும் வீட்டுக்குள்ளே வெல்கம் பண்ணும்போது ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கணும், பயங்கர மெமரிஸாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த டைம் எதுவுமே சொதப்பிடக்கூடாது, காவேரிக்கு பயங்கர சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு பக்கம் பிளான் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பார்.